ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாமந்தி செடியில் நிறைய மொட்டு வர்றதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம். வெயிலில் கூட செடி எதுவுமே ஆகாமல் நல்லா வளரணும் பசுமையான்ட்டு இப்போ ஃபெர்டிலைசர் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடி ஏற்கனவே புது செடியெல்லாம் பார்த்துருக்கீங்க. கட்டிங்ஸ் பண்ணி நட்டிருக்கிறேன். நல்லா தான் வளருது, சூப்பராக ஃபாஸ்ட்டாக வளருது. இந்த செடி பாருங்கள், இது நான் இந்த செடி பற்றி சொல்கிறேன். எல்லோ கலர் செடி தான், எல்லோ கலர் ஃப்ளவரு. இந்த செடி நடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்டெம் வச்சு இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். நான் இதுக்குள்ளே காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு நட்டு வீடியோ பண்ணியிருப்பேன். 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. வேர்லேருந்து கூட செடி வருது. இந்த செடிக்கும் இந்த செடிக்கு 3 சாமந்தி செடிக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கறதுன்னா, ஃபஸ்ட்டு ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே சாமந்தி செடியில் ட்ரை லீஃப் எல்லாம் இருக்கும், அப்பப்போ வரதான் செய்யும். நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் பிளான்ட்டு. அது போல் க்ளீன் பண்ணால் தான் நம்ம போடுற எருவெல்லாம் ஏற்றிக்கிட்டு இது போல் லீஃப் பாதி காஞ்சி போயிட்டு பாதி க்ரீன் கலர் அது போலலாம் இருக்கும். ட்ரை லீஃப்லாம் எடுத்துடணும். ஏன்னா எடுக்கிறதுனால நம்ம கொடுக்குற எருவும் நல்லா ஏற்றுக்கும். அந்த இலையெல்லாம் வச்சுட்டு நம்ம ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கக்கூடாது. சாமந்தி செடிக்கு எப்போவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஃபாஸ்ட்டாக வளரணும், லீஃப் எல்லாம் ஷைனிங்காக வரணும்னா 10 டேஸ் வெங்காயம் தோல் ஊற வச்சுட்டு அந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். இன்னும் அந்த ஃபெர்டிலைசரில் நான் கொடுக்கல, இனிமேல் தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம மண்ணுக்குள்ளே ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அதாவது மொட்டு வரும்போது அந்த மொட்டெல்லாம் பெருசாகும். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த பூச்செடியில் பூ இருக்குது, இனிமேல் மொட்டு வரும். அந்த சமயத்தில் கூட இந்த எருவு உதவும். கிரவுண்ட்நட் கேக் நான் ரோஜா பூவெல்லாம் நம்ம போடுறோம், ரோஜா பூ செடிக்கெல்லாம் பெரிய பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கு. அது போல் கிரவுண்ட்நட் கேக் ஆன்லைனில் விற்கும். அது போல் கடைக்கில் வாங்கலை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நீங்கள் ரோஜா செடிக்கோ இல்லை சாமந்தி செடிக்கோ போடலாம். நான் இப்போ சாமந்தி செடிக்கு தான் போடுறேன். நீங்கள் அது போல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கூட நல்லா சாமந்தி செடி வளர்க்கலாம். இப்போ மண்புழு எருவோ இல்லை கிச்சன் வேஸ்ட்டோ அது போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் 3 செடிக்கு போடுறதுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், இது இது போல் ஏதாவது பிளாஸ்டிக் கிண்ணத்தில் அது போல் நீங்கள் போட்டுக்கிட்டு நான் இந்த பாக்ஸில் போடுறேன். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு போதும். இது கவு மேனூர். நான் வெறுமே கம்போஸ்ட் தான் எடுக்கணும். நான் கவு மேனூர் அது பதில் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் போல் நீம் லீஃப் பவுட்ரு போடணும். பாருங்கள், வேப்ப முன்னாக்கு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு வேப்ப முன்னாக்கு. இது போல் கூட நீம் பவுடர் சப்போஸ் இல்லை, வேப்ப முன்னாக்கு இல்லைன்னா நீங்கள் வேப்ப இலையை காய வச்சுட்டு பவுடர் பண்ணிவிட்டு நொறுக்கிட்டு இது போல் கலந்துக்கலாம். நீங்கள் கவுமேனூரில் கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் போல் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் மிக்ஸி கப்பில் நிறைய. பாருங்கள், இது வேர்க்கடலை பவுட்ரு. வேர்க்கடலை பவுட்ரு கூட நீங்கள் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது போல் வேர்க்கடலை பவுட்ரு, கொஞ்சமாக நீம் கேக்கு, கொஞ்சம் கவுமேனூர், கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஜாகிரி. இது போல் நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது நீங்கள் வேறு ஃபெர்டிலைசர் சொல்லும்போது பாருங்கள், இப்போ இது பனானா பீல்ஸு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இது ஏற்கனவே ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணின்னு இருக்கேன். இது போல் நீங்கள் வாழைப்பழம் தோல், பனானா பீல்ஸு இது போல் சேர்ந்து ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுறீங்கனாக்கா வெறும் பனானா பீல்ஸ் மட்டுமே தண்ணியில் கரைச்சிட்டு இது குட்டதுக்கப்புறம் 5 டேஸ் கழிச்சு ஊற்றணும். ஏன்னா இதில் ஆல்ரெடி நான் நாட்டு சர்க்கரை போட்டேன். போட்டதுக்கப்புறமா திருப்பி இந்த ஃபெர்டிலைசர் நான் கொடுக்க முடியாது. வெறும் வாழைப்பழம் தோல் நல்லா தண்ணியில் போட்டு 2 வாழைப்பழம் தோல் 1 லிட்டர் தண்ணிக்கு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, 1 கூட போதும் 1 லிட்டர் தண்ணிக்கு நல்லா போட்டு கையாலே நீங்கள் நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஒவ்வொரு, இது ரொம்ப சின்ன பாட்டு 3/4 கிளாஸ் பிடிக்கும், அது போல் ஊற்றிடலாம். பாருங்கள், இது போல் நல்லா கலந்துக்கணும். சப்போஸ் வெர்மி கம்போஸ்ட்டு இல்லை
கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு அது போல் இருந்தால் நீங்கள் நிறைய கூட 1 கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இது போல் கவுமேனூர் எடுத்ததுனால கம்மியாக போடுறேன். ஏன்னா இப்போ ஹீட் அதிகம், வெயிலுக்கு அதிகம், அதனால போடக்கூடாது, கம்மியாக தான் போடணும். இது போல் மாட்டு சாணம்லாம் போடும்போது சப்போஸ் மாட்டு சாணம் கவுமேனூர் கிடைக்கலன்னா வெரைட்டி கூட யூஸ் பண்ணலாம். இது போல் செஞ்சுட்டு நம்ம வந்து இதில் வந்து இன்னொரு பொருளும் நீங்கள் சேர்க்கலாம். வேர்க்கடலை பவுட்ரு போட்டிருக்கேன். கூடவே வந்து பொட்டுக்கடலை உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்களே, அந்த பவுட்ரு கூட நீங்கள் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பிளான்ட்டுக்கு கொடுக்கணும். இது போல் நல்லா சேர்த்து கொடுக்கும்போது பிளான்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும், மொட்டு கூட வைக்கும். ஆனால் இது போல் சாயில்குள்ளே கொடுத்துட்டு ஒரு 5 டேஸ் கழித்து வாழைப்பழம் தோல் தண்ணி கரைச்சி செடிக்கு ஊற்றணும். அதுதான் முக்கியமாக செய்யணும். இது கொடுத்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சாமந்தி செடிக்கு இது போலலாம் நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது நல்லா வளரும், பூவெல்லாம் கூட நல்லா பூக்கும். சப்போஸ் முட்டை ஓடு யூஸ் பண்ணலாமன்னா இது கூடவே பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு 2 முட்டை ஓடு போதும், அதுக்கு மேலெலாம் போடக்கூடாது. ஆனால் இது போலலாம் நீங்கள் கொடுக்கும்போது உடச்சக்கடலை வேர்க்கடலை நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு பண்ணுறோம். நீங்கள் நல்லா சாயிலுக்கு மேலேயே போடாமல் கொஞ்சம் உள்பாகத்தில் நீங்கள் இது போல் பள்ளம் தோண்டிட்டு போடணும். பாருங்க, இது போல் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கொடுத்துருக்குறேன். திருப்பி நீங்கள் இந்த மண்ணை எடுத்து கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா லூஸ் பண்ணிவிட்டு சாயில் நல்லா உள்பக்கமாக நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு திருப்பி சாயில் நல்லா கவர் பண்ணிடணும். இப்போ இந்த பிளான்ட்டுக்கு போடலாம். எப்போவுமே கிரிசாந்திமம் பிளான்ட்டு வளர்க்கும்போது கொஞ்சம் புது செடியெலாம் நீங்கள் வாங்குவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் வளர்க்கணும். நிறைய தண்ணியெலாம் விடக்கூடாது. நிறைய சாமந்தி செடிக்கு நிறைய தண்ணி விட்டால் வேறு அழுகல் வரும். அதுக்காக இப்போ நம்ம இதில் வேப்ப இலைலாம் போட்டிருக்கோம், அதனால வேறு அழுகல்லாம் வராது. இப்போது வேப்ப இலைக்கு பதில் நான் நீம் கேக்கு போட்டிருக்கேன். பாருங்கள், இது போல் போட்டு இது போல் இதே சாயில் வந்து நீங்கள் கவர் பண்ணிடணும். இப்போ இந்த பிளான்ட்டு இது வந்து ரொம்ப சின்ன செடி, தோண்டியெல்லாம் எடுக்க முடியாது. சாயில் நம்ம மேலேயே போட்டு கொஞ்சம் பழைய சாயில் மேலே போட்டுடணும். இப்போ நான் கலக்கந்து வந்து 4 செடி கூட போடலாம். பாருங்கள், இந்த பெரிய செடி கூட நான் ரொம்ப போடலாம், இப்போ தான் போடுறேன். இது போல் வந்து வேர்க்கடலை பவுட்ரு, பொட்டுக்கடலை பவுட்ரு, கொஞ்சம் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்க சொல்லியிருக்கேன், 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ. அது போலலாம் நல்லா கலந்து வச்சுட்டு இது போல் பவுட்ரு வந்து நல்லா உள்பக்கமாக தோண்டிட்டு போடணும், ரொம்ப மேல் பாகத்தில் போடாமல். இது போல் ப்ளெயின் வாட்டர் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 5 டேஸ் கழிச்சு நீங்கள் வாழைப்பழம் தோல் தண்ணி ஊற்றணும். மொட்டு வந்ததுக்கப்புறமா மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடியே கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் லீஃப் மேலெலாம். அப்போ வந்து இந்த லீஃப் மேலெல்லாம் கூட அழுக்கு பவுட்ரு, அதாவது மண்ணெல்லாம் வரும் காற்றுல, அதெல்லாம் போயிட்டு க்ளீனாக இருக்கும் பிளான்ட்டு. இது போல் சாமந்தி செடிக்கு ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெயிலில் வைக்கக்கூடாது, ஈவினிங்கில் தான் நீங்கள் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கணும், அப்போ கரெக்டாக இருக்கும். அது போல் கொடுத்தா தான் ரொம்ப நல்லது. இல்லைன்னா காலையில் சீக்கிரமாக வெயில் வரத்துக்கு முன்னாடியே, சன்லைட்டுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுடணும் எருவு. இப்போ இந்த ஃபெர்டிலைசர்லாம் எது போல் இருக்கிற பிளான்ட்டுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம இது போல் 3 செடி வச்சுருக்கீங்க, 3 செடி எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு வேர் வர வச்ச செடிக்கு நீங்கள் வேர் வந்ததுக்கப்புறமா இந்த ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கலாம். அதே போல் இந்த செடிங்க வந்து தனித்தனியாக பிரித்து கப் தொட்டிலெல்லாம் வளர்ப்பீங்க, அந்த செடிக்கெல்லாம் சாமந்தி செடிக்கெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் கொடுக்கணும். இந்த ஃபெர்டிலைசர்லாம் நல்லா தளிர் வரும், மொட்டு கூட வைக்கும். 5 டேஸ் கழிச்சு நான் சொன்னப்போல் வாழைப்பழம் தோல் தண்ணி ஊற்றிடணும் பிளான்ட்டுக்குள்ளே, அது மட்டும் மறக்கக்கூடாது. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.